السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله خير هاد والصلاة والسلام على أفصح من نطق بالله وعلى آله وصحبه إلى أبد الآباد. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي وأدركني يا رسول الله. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் வாழ்த்துக்களும் சோபனங்களும் வல்லல் நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பரிசுத்தமான நபியின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், கண்ணியமிக்க நம்முடைய இமாம்கள், சிறப்பான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற நம்மவர்கள், உலக முஸ்லிம்கள் யாவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியிருப்பது போன்று நாளை மறுமையில் நம்மையும் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம் பெற்றோர்களையும், நாம் பெற்றெடுத்து வளர்க்கின்ற நம் பிள்ளைகள், நம் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கும் முன்னேறுவதற்கும் நல்ல நிலைக்கு வருவதற்கும் நேர்வழியில் நடப்பதற்கும் யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அத்தனை நபர்களையும் நபிமார்களோடும் நல்லடியார்களோடும் உயர்ந்த சொர்க்கங்களில் அல்லாஹ் ஒன்று சேர்த்தல் புரிவார். மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் என்ற நம்முடைய மார்க்கம் மிக தூய்மையானது, சுத்தமானது, தெளிவானதும் கூட. எல்லா காலத்துக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் நம்முடைய தீன் வழிகாட்டல்களை, சட்ட திட்டங்களை நமக்கு அமைத்து தந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் நவீனங்களும் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. ஆடை தயாரிப்பு துறையாக இருந்தாலும், உணவு உற்பத்தி துறையாக இருந்தாலும், கட்டிடக்கலை, தகவல் தொழில்நுட்பத்துறை, மருத்துவத்துறை என எல்லா துறைகளிலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் நவீன வசதிகளும் அதிகரித்து விட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் வாழக்கூடிய நாம் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்பான அல்லது நவீன கருவிகளை நாம் பயன்படுத்துவது, அனுபவிப்பது, உபயோகிப்பது தொடர்பான மார்க்கத்தினுடைய மசாயில்களையும் சட்டங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு முன் வாழ்ந்த நம்முடைய தலைமுறையினர்கள், 2 அல்லது 3 தலைமுறைக்கு முன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், அவர்கள் அனுபவிக்காத, அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்காத, இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கேள்வி கூட படாத பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றுதான் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் என்ற செயற்கை முறை கருத்தரிப்பு. இன்றைக்கு எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களும் இதை செய்கிறார்கள். முஸ்லிம்களும் அதிகமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது விஷயத்தில் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்று சிலது இருக்கிறது. சமீபத்தில் ஒரு ஊரில் ஒரு இடத்திற்கு பெயர் வைக்க சென்றிருந்தேன். குழந்தைக்கு பெயர் வைக்க சென்றிருந்தேன். குழந்தையினுடைய தந்தை சொல்கிறார், எனக்கு 13 வருடங்கள் கழித்து இந்த பெண் குழந்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். 13 வருடங்கள் கழித்து குழந்தை கிடைத்தது என்றால் நீங்கள் ஏதேனும் செயற்கை முறை கருத்தரிப்போ அது போன்ற சிகிச்சைகளை செய்தீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஆம், நான் செய்தேன். அதிலே பல கைபியத்துகள், பல விதங்கள் இருக்கிறது. IUI என்று ஒரு முறை இருக்கிறது, IVF என்று ஒரு முறை இருக்கிறது. ஒரு ஆணுடைய உடற்கூறுகளை கவனித்து அதற்கு தக்க சிகிச்சைகள் இருக்கிறது.
பெண்ணுடைய உடற்கூறுகளை கவனித்து எதனால் அவர் கருவுறாமல் இருக்கிறாள் என்பதை கவனித்து அதற்கு தோதுவான சிகிச்சைகள் இருக்கிறது. நீங்கள் எந்த அடிப்படையிலான சிகிச்சையை செய்தீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் அப்படியே நமக்கு அதிர்ச்சியை தந்தது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய மனைவிக்குத்தான் பிரச்சனை. கருமுட்டைகள் அவளுக்கு உருவாகுவதில்லை. இப்படிப்பட்ட சூழலில் நான் IVF என்ற சிகிச்சையை செய்து கொண்டேன். என்னுடைய ஸ்பெர்ம் செல்களை, விந்து அணுக்களை, உயிரணுக்களை எடுத்து என் மனைவியினுடைய சகோதரியிடமிருந்து கருமுட்டைகளை வாங்கி என் சகோதரியினுடைய மனைவியினுடைய சகோதரியினுடைய கருமுட்டைகளை வாங்கி அதை லேபிலே கொடுத்து டெஸ்ட் டியூப் மூலமாக, சோதனை குழாய் மூலமாக கருவாக உருவாக்கி என் மனைவியினுடைய கர்ப்பப்பையில் அதை செலுத்தி இந்த குழந்தையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பச்சையான தெளிவான ஹராம் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது ஒன்று. செயற்கை கருத்தரிப்பு முறை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு சில ஷரத்துகள் இருக்கிறது, அதற்கென்று அஹ்காம்கள் இருக்கிறது, அதற்கென்று வரைமுறைகள் இருக்கிறது. எப்படியாவது பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறியாமையில் அவர் இதை செய்துவிட்டார். அல்லாஹ்வுடைய வரம்புகளை மனிதர்கள் மீறுகின்ற போது அதனுடைய விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வரம்புகளை மனிதர்கள் எப்போதெல்லாம் மீறுவார்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், 2 நிலைகளில் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவார்கள். ஒரு விஷயத்தின் மீதான அளவுக்கு அதிகமான ஆசை, விபச்சாரம் ஹராம், வட்டி, பிறருடைய பொருளை அபகரித்து பொருள் சேர்ப்பது போன்றவை ஹராம். பொருளாதாரத்தின் மீதான அளவுக்கு அதிகமான ஆசை, மோகம் ரப்பினுடைய வரம்பை மனிதனை மீற வைக்கும். ஒன்று. இரண்டாவது, அறியாமையும் சில நேரம் ரப்பினுடைய வரம்பை மீற வைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய அதீதமான ஆர்வமும் மார்க்க சட்டங்களை பற்றிய அறியாமையும் இது போன்று நம்முடைய உம்மத்தை சார்ந்த பலரை மார்க்கத்தினுடைய எல்லையை தாண்ட வைத்து விடுகிறது. நம்முடைய மார்க்கம் தூய்மையை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். உடலில் தூய்மை வேண்டும், உணவில் தூய்மை வேண்டும், வசிக்கக்கூடிய இடத்தில் தூய்மை வேண்டும். எல்லாவற்றையும் விட மேலாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வாரிசுகள், நம்முடைய சந்ததிகளில், நம்முடைய வம்சத்தில் தூய்மை வேண்டும். இது போன்ற அறியாமையால் செய்யப்படுகின்ற பல தவறுகள் சமூகத்திலே பல இடங்களிலே நடக்கிறது. நவீனமாக வந்துவிட்ட வசதிகளை நாம் பயன்படுத்துகின்ற போது மார்க்கத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டு அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை என்பது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் கால்நடைகளுடைய உற்பத்தியை அதிகரித்து கூடுதல் வருவாயை ஈட்டுவதற்காக வேண்டி ரஷ்யாவிலே அறிமுகப்படுத்தப்பட்ட, நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பழக்கம் தான் செயற்கை முறை கரு உருவாக்கம். இப்போது எல்லா நாடுகளிலும் அது பரவலாக நடக்கிறது. இந்தியாவிலே கடந்த 40 ஆண்டுகளில் மட்டும் இந்தியன் சொசைட்டி ஃபார் ஆர்டிபிசிக்கல் இன்செமினேஷன் என்ற கருவூட்டலுக்கான இந்திய சங்கம் ஒரு புள்ளி விவரத்தை தருகிறது. கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 80 லட்சம் குழந்தைகள் செயற்கை கருவூட்டல்கள் மூலமாக பிறந்திருக்கிறது. 80 லட்சம் குழந்தைகள். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நிக்காஹ் முடிந்துவிட்டால், திருமணம் முடிந்துவிட்டால் அவர்களுடைய முதல் எதிர்பார்ப்பாக இருப்பது, அவர்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு, முதல் எதிர்பார்ப்பு என்பது அவுலாது என்ற குழந்தைகள் தான்.
குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய பெரும் அருட்கொடை, பெரும் அருட்கொடை. இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாடுகளின் காரணமாகவும் மாறி போய்விட்ட நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களின் காரணமாகவும் கருத்தரிக்கக்கூடிய திறன் உலகம் முழுவதும் பெண்களிடத்திலே வெகுவாக குறைந்திருக்கிறது, வெகுவாக குறைந்திருக்கிறது. இந்தியாவில் மிக அதிகமாக குறைந்திருக்கிறது. இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவத்துறை தரக்கூடிய அறிக்கையின்படி 2,75,00,000 பேர் குழந்தையின்மை பிரச்சனையால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிட்டி பகுதிகளில், நகர்ப்புறங்களில் 6இல் 1 தம்பதியினரும், கிராமப்புறங்களில் 8இல் 1 தம்பதியினரும் குழந்தையின்மை என்ற பிரச்சனையால் அவர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் இது விஷயத்தில் ஏராளமாக கிடைக்கிறது. உலக அளவிலே மக்கள் தொகையில் இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் குழந்தையின்மை பிரச்சனையில் உலக அளவில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கிறது. இதனால் இன்றைக்கு செயற்கை முறையிலே கரு உருவாக்கம் செய்யக்கூடிய மையங்களின் எண்ணிக்கைகளும் அதிகரித்துவிட்டது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் புரளக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலாக அது மாறிவிட்டது. குழந்தை வேண்டும் என்ற மக்களுடைய ஆசையை பணமாக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த கருத்தரிப்பு மையங்கள் செய்கிறது. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பெல்லாம் செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்ய வேண்டுமானால் நாம் இங்கிருந்து பெருநகரங்களுக்கு தான் செல்ல வேண்டும். சென்னை, மும்பை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களுக்கு தான் செல்ல வேண்டும். இப்போது அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய திருநெல்வேலியில், இப்போது திருநெல்வேலியில் மட்டுமே 5 செயற்கை முறை கருத்தரிப்பு மையங்கள் இருக்கிறது. முஸ்லிம்களில் பலரும், கணிசமானவர்கள் இந்த முறையை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களை நாம் தெரிந்து வைத்து, ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலேயோ அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்களுடைய குடும்பங்களிலேயோ அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் சரியாக தருவது என்பது காலத்தின் கட்டாயம், காலத்தின் கட்டாயம். செயற்கை முறை கருத்தரிப்பை பொறுத்தவரை அரபியிலே அதை அத்-தல்கீஹு ஸினாஇ என்று சொல்வார். அத்-தல்கீஹு ஸினாஇ, நிக்காஹ் ஆகி திருமணம் முடிந்து குழந்தை பேரு தாமதமானால், ஏதாவது உடல் குறைபாடுகள் காரணமாக அல்லது மனக்குறைபாடுகள் காரணமாக குழந்தை பேரு தாமதமானால் அதற்கு மருத்துவம் செய்வதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. மருத்துவம் செய்தும், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும், அது ஆங்கில மருந்தாக இருந்தாலும், தமிழ் மருந்தாக இருந்தாலும், சித்த மருந்தாக இருந்தாலும், மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டும் அது சரியாகவில்லை என்றால் செயற்கை முறையில் கரு உருவாக்கம் செய்து பிள்ளையை பெற்றுக் கொள்வதற்கு ஷரீஅத் அனுமதி தருகிறது. ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது, சில ஷரத்துகள் இருக்கிறது. இது ஏராளமான மசாயில்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். இதிலே நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் தருகிறேன். 4 நிபந்தனைகள், 4 ஷரத்துகள் இருந்தால் மட்டும்தான் செயற்கை முறையில் குழந்தையை உருவாக்கி பெற்றுக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. அதிலே முதல் நிபந்தனை, முதல் வரையறை, அதமு உஜூதி வசீலத்தன் உஹ்ரா. நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அல் அஸ்ஹர், மதீனா போன்ற பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய நவீன காலத்தினுடைய புத்தகாக்கள், மார்க்க சட்டக்கலை வல்லுநர்கள், மார்க்க சட்டக்கலை வல்லுநர்களுடைய பத்துவா குழு, மார்க்க தீர்ப்பளிக்கக்கூடிய குழுக்கள் குர்ஆனை, ஹதீஸை ஆய்வு செய்து இந்த நிபந்தனைகளை, வரையறைகளை நமக்கு வகுத்து தருகிறார்கள். முதல் நிபந்தனை அதமு உஜூதி வசீலத்தன் உஹ்ரா. செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்வதை விட்டால் இனி வேறு வழியே இல்லை என்ற நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அங்கு நீங்கள் வர வேண்டும். இது முதல் நிபந்தனை. மருந்து சாப்பிடுவதன் மூலமாக, மாத்திரைகள் சாப்பிடுவதன் மூலமாக இருக்கக்கூடிய குறையை சரி செய்து, ஒரு பெண் கருவுறாமல் இருப்பதற்கென்று 4 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது.
அதே போன்று ஒரு ஆணுக்கு குழந்தை பேர் இல்லாமல் போவதற்கு என்று 3 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. அதை விரிவாக சொன்னால் நேரம் எடுக்கும். அந்த குறைபாடுகளை களைவதற்குண்டான மருத்துவத்தை முதலில் பார்க்க வேண்டும். முழுமையாக அல்லது நீண்ட காலம் அந்த மருத்துவத்தை எடுத்தும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பலனும் முன்னேற்றமும் இல்லை. செயற்கை முறையில் இதற்கான முயற்சியை எடுப்பதுதான் அடுத்த வழி என்ற சூழல் எப்போது வருமோ அப்போதுதான் நீங்கள் செயற்கை கருவுறுதல் என்ற அந்த இடத்திற்கு வர வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது மார்க்கம் சொல்லுகிறது, ஐயகூனல் அத்திப்பாஉல் காயிமூன அலைஹா மன் தபில் இக்திசாஸி திகாத். அதற்காக நீங்கள் நாடக்கூடிய மருத்துவர்கள் அந்த துறையில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், ஸ்பெஷலிஸ்டாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும் போதாது, அவர்கள் நம்பகத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இந்த நிபந்தனையை புகஹாக்கள் மார்க்க சட்டக்கலை வல்லுநர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால், இன்றைக்கு ஏராளமான செயற்கை கரு உருவாக்க மையங்களிலே எப்படியாவது வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு குழந்தையை கையில் கொடுத்து வருமானத்தை ஈட்டிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு மோசடிகள் நடக்கிறது. வேறு ஆணுடைய செல்களை இவனுடைய மனைவியின் வயிற்றில் வைத்து குழந்தையை உருவாக்கி கையில் கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். அல்லது இவனுடைய ஸ்பெர்ம் செல் சரியாக இருக்கிறது, மனைவியினுடைய கருமுட்டை சரியில்லை என்றால் அதை மறைத்து வேறு பெண்ணுடைய கருமுட்டையை வைத்து இவனுடைய அணுக்களை வைத்து குழந்தையை உருவாக்கி கையில் கொடுத்து பணம் எப்படியாவது அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு மையங்களிலே மிகப்பெரிய மோசடிகள் நடைபெறுகிறது. எனவே புத்தகங்கள் இரண்டாவது நிபந்தனையாக சொல்லுகிறார்கள், நீங்கள் அணுகக்கூடிய மருத்துவர்கள் அந்த துறையில் நிபுணர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் நம்பகத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை மிக முக்கியமானது, முவாஃபகத்து ஸௌஜைனி வரிதாஹுமா. இந்த முறைக்கு வருகின்ற போது ஒரு தம்பதி செயற்கை முறையிலே குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற அந்த மையத்திற்கு வருகின்ற போது இருவரும், அந்த கணவனும் அந்த மனைவியும் மனம் பொருந்தி முழு திருப்தியோடு சம்மதத்தோடு அவர்களுடைய சுய விருப்பத்தோடு வர வேண்டும். ஆணை விட பெண்ணுக்குத்தான் அதில் சிரமம் அதிகம். அவளுடைய உடலில் அதன் மூலமாக வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இயற்கை முறையில் குழந்தையை நாம் உருவாக்குகின்ற போது கூட சில நேரங்களில் அந்த கர்ப்பப்பைக்கு செல்கின்ற பாதையிலே கரு உருவாகின்றது. இயற்கை முறையிலேயே இது போன்ற தவறுகள் சில நேரங்களில் நிகழ்கிறது என்றால், செயற்கை முறையில் செய்கின்ற பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பெற்றோர்களோ அல்லது கணவனுடைய உறவினர்களோ அல்லது கணவனுடைய பெற்றோர்களோ அல்லது அந்த பெண்ணுடைய பெற்றோர்களோ நீ இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று அவளை வற்புறுத்தக் கூடாது. அவர்கள் இருவரும் மன பொருத்தத்தோடு முழு விருப்பத்தோடு அதை செய்ய முன்வர வேண்டும். இது மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை ஒன்றை மார்க்கம் சொல்லுகிறது, அதுதான் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான நிபந்தனை. உம்மத்து யாரெல்லாம் செயற்கை கருத்தரிப்பு மையங்களுக்கு செல்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய சிந்தனையில் மறக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டிய நிபந்தனை, ஐயகூனல் மாவு மினஸ் ஸௌஜைனி ஹால கியாமி ஸௌஜியா. ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கான மூலப்பொருட்கள் ஒரு ஆணுடைய விந்தல், ஒரு பெண்ணினுடைய கருமுட்டை, மூன்றாவது அதை குழந்தையாக வளர்த்து உருவாக்குகின்ற கர்ப்பப்பை. இந்த மூன்றும் கணவன் மனைவிக்கு உரியதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குரியதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனைகளில் மிக முக்கியமான நிபந்தனைகள். இதில் தான் இன்றைக்கு தவறு நடக்கிறது. கணவருக்கு அவருடைய விந்தணுவிலே
குறைபாடு இருக்கிறது என்ற காரணத்திற்காக வேண்டி வேறு நபர்களுடைய விந்தணுவை கொண்டு வந்து மனைவியினுடைய கருமுற்றையோடு இணைத்து கருவை உருவாக்குகிறார்கள். பிளட் பேங்க் இருப்பது போன்று, ரத்த வங்கிகள் இருப்பது போன்று இன்னைக்கு ஸ்பேம் பேங்க் இருக்கிறது. இது முற்றிலும் ஹராமான வழிமுறை என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த வழியில் ஒருவர் குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை மார்க்கம் தவறான வழியில் பிறந்த குழந்தை எந்த கண்ணோட்டத்தோடு, விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என்ற கண்ணோட்டத்தோடு தான் மார்க்கம் அந்த குழந்தையை பார்க்கும். ஆக இந்த 4 விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயற்கை கருத்தரித்தல் செய்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது. முதலாவது, இதை விட்டால் வேறு வழியே இல்லை என்ற சூழ்நிலை. இரண்டாவது, அதற்காக நாம் அணுகக்கூடிய மருத்துவர் அந்த துறையில் சிறந்தவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்க வேண்டும். மூன்றாவது, தம்பதியர் இருவரும் முழு விருப்பத்தோடு அந்த காரியத்திற்கு முன்வர வேண்டும். நான்காவது, ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கான என்று மார்க்கம் சொல்லுகின்ற மூல பொருட்கள் அந்த கணவன் மனைவிக்கு உரியதாக மட்டுமே இருக்கிறது. இன்றைக்கு செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு என்று ஏராளமான முறைகள் இருக்கிறது, ஏராளமான ட்ரீட்மெண்ட். IUI, IVF, ICSI, IVM, IMSI என்று ஏராளமான கைஃபியத் வழிமுறைகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு கணவருடைய ஸ்பேம் செல்லை எடுத்து மனைவியினுடைய கர்ப்பப்பையில் கருவிகள் மூலமாக செலுத்தி குழந்தையை வளர வைப்பது, இது ஹலால். இதை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. இரண்டாவது ஒரு வழிமுறை, மனைவியினுடைய கருமுட்டைகளை வெளியே எடுத்து கணவனுடைய ஸ்பேம் செல்களை தனியாக பிரித்து எடுத்து டெஸ்ட் டியூப் என்ற சோதனை குழாயிலே அதை வைத்து அதை கருவாக உருவாக்கி அதற்கு பின்பு அந்த கருவை கொண்டு மனைவியினுடைய கர்ப்பப்பையில் பொருத்தி அந்த குழந்தையை வளர வைக்கும். சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. இதற்கு முன்னால் எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்கிறது. பெண்களுக்கு இதிலே கடினமான சிரமங்கள் இருக்கிறது. இது ஒரு முறை. இதை IVF என்று சொல்கிறார்கள். இப்படி செய்வதும் மார்க்க அடிப்படையிலே ஹலால். காரணம், விந்தணு கணவனுடையது, கருமுட்டை அவனுடைய மனைவியினுடையது, கர்ப்பப்பை அதுவும் அவனுடைய மனைவியினுடையது. இந்த 2 முறை ஹலால். இது அல்லாத வேறு சில வழிமுறைகள் இருக்கிறது, அவை அனைத்தும் ஹராம். அது என்னென்ன வழிமுறைகள் என்று நாம் தனியாக விளக்க வேண்டியதில்லை. இந்த நிலைக்கு நாம் சென்று விட்டால், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டால், இந்த 2 கைஃபியத் என்ற முறைகளை தவிர்த்து வேறு எந்த முறையிலும் கரு உருவாக்கத்திற்கு நாம் சம்மதிக்க கூடாது. இதை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சூரா பக்கராவில் அல்லாஹ் சொல்லுவார், எதிலிருந்து புத்தகாக்கள் மார்க்க சட்டக்கலை வல்லுநர்கள் இந்த சட்டத்தை எடுக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சொல்லுவான், நிசாவுக்கும் ஹர்சுல் லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் தான் உங்களுக்கான விளை நிலங்கள். உங்கள் விளை நிலத்தில் நீங்கள் பயிரிட வேண்டுமானால் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் பயிரிட்டுக் கொள்ளலாம். அதற்கு அடுத்த வார்த்தை, நீங்கள் எப்படி நாடுகிறீர்களோ அப்படி உங்களுடைய விளை நிலத்திற்குள் நீங்கள் வாருங்கள். உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கான விளை நிலங்கள். இயற்கையான முறையில் நம்முடைய விளை நிலங்கள் என்ற மனைவிமார்கள் மூலமாக நம்மால் குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் நாடிய விதத்தில் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா? அது செயற்கை கரு உருவாக்கு. அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதிலே இந்த 2 வழிமுறைகள் மட்டும்தான் ஹலால். அதாவது கணவனுடைய அந்த உயிரணுக்களை எடுத்து மனைவியினுடைய கர்ப்பப்பைக்குள் செலுத்தி செயற்கை முறையில் செலுத்தி குழந்தையை வளர வைப்பது ஒன்று. இரண்டாவது, மனைவியினுடைய கருமுட்டைகளை தனியாக வெளியே எடுத்து ஆணினுடைய உயிரணுக்களை தனியாக பிரித்தெடுத்து 2ஐயும் சோதனை குழாய் வைத்து அதை ஒரு கருவாக உருவாக்கி 5 நாட்கள் ஆகும். அதை கருவாக உருவாக்கி அதற்கு பின்பு அந்த கருவை அப்படியே அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள் கொண்டு வைத்து குழந்தையை உருவாக்குவது. இந்த 2 முறையை தவிர மற்ற அனைத்து முறைகளும் ஹராம். சில இடங்களில் இப்படி செய்கிறார்கள். கணவருடைய உயிரணுக்களை எடுத்து
வேறு பெண்ணினுடைய கருமுட்டைகளோடு அதை சேர்த்து மனைவியினுடைய கருப்பைக்குள்ளே கொண்டு வந்து வைத்து குழந்தையை வளர்க்கிறார். இதுவும் ஹராம். எனவே இந்த விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள், இது விஷயமாக மார்க்கம் சொல்லக்கூடிய மசாயில்கள் ஏராளமாக இருந்தாலும் இந்த 4 அடிப்படைகளை நம்முடைய மனதில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். இதல்லாமல் வாடகை தாய் என்ற ஒரு சிஸ்டம், ஒரு முறையும் இருக்கிறது. கணவனுடைய அந்த உயிரணுக்களையும் மனைவியினுடைய கருமுட்டையையும் வெளியே எடுத்து வேறு ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையை வாடகைக்கு எடுத்து அதில் இந்த கருவை வைத்து வளர்த்து அந்த பெண் குழந்தையை இவர்களுக்கு பெற்றெடுத்து கொடுத்து விட்டு அதற்கான பணத்தை வாங்கி கொண்டு அவர் சென்று விட வேண்டும். இது ஒரு முறை. இதுவும் இந்தியா உட்பட எல்லா நாடுகளிலேயும் இருக்கிறது. இந்தியாவிலே குஜராத்திலே வாடகை தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இவற்றையெல்லாம் ஏன் ஷரியத்து தடை செய்கிறது என்றால், இதனால் மருத்துவ ரீதியான குழப்பங்கள் சமூகத்தில் ஏற்படும். ஒன்று. இரண்டாவது, ஒழுக்க ரீதியான சமூக சீரழிவுகளும் இதனால் ஏற்படும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், 2002ஆம் ஆண்டு ஜப்பானை சார்ந்த ஒரு தம்பதியினர் இந்தியாவிற்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையை வாடகைக்கு எடுத்து தங்களுடைய கருவை அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 7 மாதம் ஆகிறது. 7வது மாதத்தில் அந்த கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வந்து இருவரும் விவாகரத்து வாங்கி பிரிந்து விட்டார்கள். இப்போது இந்த குழந்தையை யாரிடத்தில் ஒப்படைப்பது? குழந்தைக்கு யார் பொறுப்பு? 2002இல் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உச்ச நீதிமன்றத்திற்கு வந்தபோது வாடகை தாய் விஷயத்தில் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை அப்போது உச்ச நீதிமன்றம் வழங்கியது. ஷரியத்திற்கு மாற்றமான இது போன்ற காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது மருத்துவ ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் மட்டுமின்றி சமூக ரீதியான அந்த குழந்தைக்கு யார் தாய் தந்தை, அந்த குழந்தையை யார் பொறுப்பேற்று வளர்ப்பது போன்ற சமூக ரீதியான சிக்கல்களும் இதிலே வருகிறது. எனவே இவற்றினை நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று புத்தகாக்கள் வற்புறுத்தி சொல்கிறார்கள். குழந்தைக்காக எதையும் செய்வதற்கு இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள், தயாராக இருக்கிறார்கள். குழந்தை என்பது பெரிய நியமத்து, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தருகிறார். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை தருகிறார். நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் தருகிறார். நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் தருகிறான், அதோடு சேர்த்து பெண் குழந்தைகளையும் தருகிறான். தான் நாடியவர்களை குழந்தை பாக்கியம் அற்றவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி, வாரிசுகள் இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி, யாருக்கு எப்படி என்னென்ன குழந்தைகளை தர வேண்டும் என்பதை அல்லாஹ் அவனுடைய முடிவில் வைத்திருக்கிறான். சிலர் பெண் குழந்தையாக பிறந்து கொண்டிருக்கும், ஆண் குழந்தை வேண்டும் என்று முயற்சி இருப்பார்கள், தொடர்ந்து பெண் குழந்தை தான் பிறக்கும். ஆண் குழந்தையாக இருக்கும், ஒரு பெண் குழந்தை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார்கள், அடுத்தும் ஆண் குழந்தை தான் பிறக்கும். யாருக்கு அல்லாஹ் எந்த குழந்தைகளை தர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறானோ அவர்களுக்கு தருகிறார். நபிமார்களிலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆசை இருந்தது, பெண் குழந்தைகளாக மட்டும்தான் அல்லாஹ் தந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசை இருந்தது, ஆண் குழந்தைகளை தான் அல்லாஹ் தந்தார். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் தந்தார், பெண் குழந்தைகளையும் தந்தார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையே அல்லாஹ் தரவில்லை. தான் நாடியவர்களுக்கு நாடியதை அல்லாஹ் தருகிறான். இந்த ஆயத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதுவார்கள். யஹபுலி மையஷாஉ இனாதா வ யஹபுலி மையஷாஉ துக்குரா, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருகிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை தருகிறான், நாடியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து தருகிறான், நாடியவர்களை குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக ஆக்கிவிடுகிறான் என்ற இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதுகின்ற பொழுது அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார், குழந்தை இல்லாதவர்களை இன்றைக்கு குடும்பத்தினர்களே ஒரு குறையுடையவர்களை போன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை சமூகத்தில் இருக்கிறது. இது அவர்களை மனதளவிலே துன்புறுத்துவதற்கு சமமானது. மார்க்கம் இதை அனுமதிக்கவில்லை. இந்த காரியத்தை செய்பவர்கள் மிக பெரும் தவறை செய்கிறார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்சீரிலே சொல்வார்கள்,
எப்படி மனிதர்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுப்பது அவருடைய ஏற்பாடோ, அது உலகத்தினுடைய இயல்போ, அது போன்றுதான் குழந்தை பெறக்கூடிய தன்மையை சில மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் எடுப்பது உலகத்தினுடைய இயல்பு. குழந்தை இல்லாதவர்களை குறித்து பார்க்கின்ற போது ஒரு பூமியினுடைய பார்வை கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? இது என் ரப்பினுடைய ஏற்பாடு, இது மனித வாழ்க்கையினுடைய இயல்பு என்ற கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை முறையுடையவர்களாக பார்த்து அவர்களை நேரடியாகவோ அல்லது சாதை மாதையாகவோ மனம் புண்படி பேசப்படுவதை மார்க்கம் வன்மையாக தடை செய்யும். இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். உயர்ந்த வழிகாட்டுதல்களை மார்க்கம் தருகிறது. மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் வேறு எந்த மதங்களும் தராத அளவுக்கு, கொள்கைகளும் தராத அளவுக்கு தூய்மையானது, சுத்தமானது, தெளிவானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் எந்த காரியமாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் மார்க்கத்தினுடைய வரையறைக்குள் நின்று வாழக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.